அனைவருக்கும் வணக்கம். சூரிய பகவான் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் சித்திரை மாதம் என்று அழைக்கப்படுகிறது. மேஷ ராசியில் சூரியன் பெயர்ச்சியாகக்கூடிய நிலையில் அங்கு சூரியன் குருவின் சேர்க்கை சிறப்பான ராஜயோகத்தையும் பின்னர் சூரியன் புதனின் சேர்க்கையானது புதாத்திய யோகத்தையும் உருவாக்குகிறது. இதனால் தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகுது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். தனுசு ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்கு சித்திரை மாதம் கிரகங்களின் சஞ்சாரம் மிகவும் நல்ல இடங்களில் இருக்கின்றன. எல்லா புதிய முயற்சிகளுமே உங்களுக்கு சாதகமான முடிவுகளையும் கொடுக்கும். வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்க துவங்குவீர்கள். திறமைக்கு உரிய அங்கீகாரமும் வெகுமதிகளும் கிடைக்கும். தனுசு ராசிக்கு சித்திரை மாதம் நிலவுகின்ற கிரகங்களின் நிலையை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது பெரும்பாலான கிரகங்கள் உங்கள் ராசிக்கு 5வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் 4வது வீடான சுகஸ்தானத்திலும் மற்றும் 3வது வீடான முயற்சி ஸ்தானத்திலும் சஞ்சாரிக்கின்றன. தனுசு ராசிக்கு சித்திரை மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரம் மிகவும் நல்ல இடங்களில் இருக்கின்றன. எல்லா புதிய முயற்சிகளுமே உங்களுக்கு சாதகமான முடிவுகளை கொடுக்கும். வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்க துவங்குவீர்கள். திறமைக்கு உரிய அங்கீகாரமும் வெகுமதிகளும் கிடைக்கும். உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கவில்லை, வேறு ஏதாவது வேலைக்கு முயற்சி செய்யலாமா என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு பல நல்ல வாய்ப்புகளும் தேடி வரும். சுப காரிய தடைகள் அகலும். ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கும் செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. வீடு மனை சொத்து வாங்கும் முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு இது அனுகூலமான மாதமாக இருக்கும். வீடு வாங்குவது பற்றிய சிந்தனைகளும் மேலோங்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சிக்கல்கள் தீர்ந்து பண வரவு சுமூகமாக இருக்கும். குழந்தைகள் வழியில் இருந்து வந்த விரயங்கள் நீங்கி நல்ல செய்திகளும் கிடைக்கும். செல்வாக்கு மிக்க நபர்களின் அறிமுகம் மற்றும் உதவி உங்களுக்கு சில முக்கியமான காரியங்களை செய்து முடிக்க உதவியாகவும் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் விற்க வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் அனுகூலமாக இருக்கும். தனுசு ராசிக்கு புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் இந்த சித்திரை மாதத்தில் இருக்கின்றது. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். படிப்படியாக வாழ்க்கையும் பொருளாதாரமும் வளர்ச்சி காணும். சித்திரை மாத தொடக்கத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை தனுசு ராசிக்கு பிள்ளைகள் வேலைகள் செலவுகள் மற்றும் முயற்சிகளுக்கு சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்தலாம். வேலை செய்யும் இடத்தில் கண்ணும் கருத்துமாக கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களிடம் உங்கள் வேலைகளை ஒப்படைக்காமல் இருப்பது நல்லது. அலுவலக வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மூத்த அதிகாரிகள் மற்றும் அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனைகளை அவசியமாக தேவைப்படும். அதை நீங்கள் அலட்சியமாக செய்ய வேண்டாம். தனுசு ராசிக்கு 2024 குரு பெயர்ச்சி 6ஆம் வீட்டில் மறைவு பயிற்சியாக நிகழ்ந்தால் கூட குருவின் பார்வை குடும்பம் தொழில் மற்றும் முயற்சிகளுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். பொருளாதார நிலையும் கணிசமாக உயரும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி தரும் சம்பவங்களும் நிகழும். நண்பர்களும் அனுகூலமாக இருப்பார்கள். அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். தெய்வ பக்தி அதிகரிக்கும். எடுத்த செயலை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். பணப்புழக்கமும் அதிகரிக்கும். குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூகமான சூழ்நிலையும் உண்டாகும். வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்பும் உண்டாகும். மாத பிற்பகுதியில் குடும்ப பெரியவர்களால் நன்மைகள் நடக்கும். நண்பர்களும் உதவிகரமாக இருப்பார்கள். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும். ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் ஒரு சில நன்மைகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு உண்டாகும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனம் தேவைப்படுகிறது. மாத முற்பகுதியில் தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். அவருடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. தாய் வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள். அலுவலகத்தில் எதிர்பாராத பதவி உயர்வு உங்களை உற்சாகப்படுத்தும். சக ஊழியர்களுக்கிடையே பெரிதும் மதிக்கப்படுவீர்கள். உங்களுடைய அனுபவபூர்வமான ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் பெரிதும் பாராட்டப்படும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படுகிறது. உழைப்புக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கும். பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலையும் காணப்படுகிறது. ஆனாலும் மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். மாத பிற்பகுதியில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கை அவசியம்.
குடும்பத்தை நிர்வகிக்கின்ற பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். கணவரின் அன்பும் அவர் வழி உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படும். அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பாராத சலுகைகளும் கிடைக்கும். பொருளாதாரத்தினை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படாது என்றாலும் செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு பணவரவு ஏற்படும். உடல் ஆரோக்கியமும் சீராக இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும். சுப காரிய தடைகள் விலகும். வீடு மனை வாங்கும் யோகமும் உண்டாகும். வேலையை பொறுத்தவரை வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். வேலையில் அதிக கவனம் செலுத்தி பொறுப்புடன் செய்வதன் மூலம் பிரச்சனைகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும். இருப்பினும் தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் முயற்சிகள் உரிய நபர்களிடம் ஆலோசனை செய்து பிறகு மேற்கொண்டால் நல்ல பலன்களை பெற்றிட முடியும். அடுத்ததாக மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வியாபாரம் தொழிலில் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியடையும். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்களும் விலகும். வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். உங்கள் ராசிநாதன் இதுவரையில் உங்களுக்கு முன்னேற்றத்தையும் செல்வாக்கையும் வழங்கி வந்த நிலையில் மே 1 முதல் 6ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிறார். அதனால் முற்பகுதி உங்களுக்கு யோகமாக இருக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றியடையலாம். திருமண வயதினர்களுக்கு மாத முற்பகுதியில் நன்மையும் அதன் பிறகு தடைகளும் தாமதமும் ஏற்படும். மாதத்தின் முற்பகுதியில் செவ்வாய் பகவான் 3இல் சஞ்சரிப்பதால் ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும். தடைப்பட்ட முயற்சிகளும் வெற்றியாகும். தைரியமாக செயல்படக்கூடிய நிலையும் ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். பெண்களுக்கு மாதத்தின் முற்பகுதி யோகமாக இருக்கும். பிற்பகுதி கவனமாக செயல்படுவது நல்லது. பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை செலுத்த வேண்டி வரும். மாதம் முழுவதும் சுக்கிர பகவான் சாதகமாக சஞ்சரிப்பதால் பொன் பொருள் சேர்க்கை உண்டு. எதிர்பார்த்த வரவு வரும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். விவசாயிகள் மாதத்தின் பிற்பகுதியில் கவனமாக செயல்பட வேண்டும். மாணவர்களுக்கு மேற்படிப்பிற்காக செய்யும் முயற்சிகளும் வெற்றி பெறலாம். அடுத்ததாக பூராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் உங்களை சிந்திக்க வைக்கும் மாதமாக இருக்கும். ஏப்ரல் 30 வரையில் உங்கள் ராசிநாதன் 5இல் இருப்பதால் விருப்பங்கள் நிறைவேறும். உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு உண்டாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும். வேலையில் இருந்த பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். தொழில் தொடங்கும் முயற்சிகளும் வெற்றி பெறும். வேலை தேடுவோருக்கு நல்ல தகவல் வரும். ஏப்ரல் 26 முதல் நட்சத்திரநாதன் சுக்கிரனால் வரவு அதிகரிக்கும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். ஒரு சிலர் வாகனம் வாங்குவீர்கள். மே 1 முதல் குரு பகவான் 6இல் சஞ்சரிப்பதால் அனைத்திலும் விழிப்புணர்வு தேவைப்படும். அரசியல்வாதிகள் தங்கள் விருப்பங்களை மாதத்தின் முற்பகுதியில் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். பெண்களுக்கு குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் நீங்கும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். பணவரவு அதிகரிக்கும். பொன் பொருள் சேர்க்கையும் உண்டாகும். வாழ்க்கை துணையுடன் இணக்கமான நிலை ஏற்படும். மாதத்தின் முற்பகுதியில் எண்ணங்கள் நிறைவேறும். ஒரு சிலருக்கு புதிய வேலை அமையும். சுயதொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த வருமானம் உண்டாகும். மாணவர்களின் எண்ணங்களும் நிறைவேறும். அடுத்ததாக பாதம் 1 உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் உங்கள் நிலையில் மாற்றங்கள் உண்டாக்கிடும் மாதமாக இருக்க போகிறது. 5இல் சஞ்சரிக்கக்கூடிய ராசிநாதனுடன் நட்சத்திரநாதன் சூரியனும் இணைவதால் அறிவாற்றல் பெருகும். திட்டமிட்டு செயல்படக்கூடிய சக்தியும் அதிகரிக்கும். மாதம் முழுவதும் 3இல் சனி சஞ்சரிப்பதால் முயற்சிகள் நிறைவேறும். தடைகள் விலக ஆரம்பிக்கும். தொழில் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றம் உண்டாகும். ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு அமையும். வெளிநாடு செல்லும் முயற்சி யோகம் தரும். கூட்டுத் தொழிலில் இருந்த சங்கடம் விலகும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். புதிய சொத்து வாங்கும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள். பெண்களுக்கு இது யோகமானதாக இருக்கும். உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். துணிச்சலோடு செயல்படக்கூடிய ஆற்றலும் ஏற்படும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல தகவல் வரும். குடும்பத்தில் செல்வாக்கு உயரும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த பிரச்சனைகளும் விலகும். பணியாளர்கள் நிர்வாகத்தின் பாராட்டை பெறுவீர்கள். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் காண்பீர்கள். எதிர்பார்த்த பொறுப்பு கிடைக்கும். விவசாயிகள் கவனமாக செயல்பட்டால் நெருக்கடிகள் விலகும். மாணவர்களுக்கு எதிர்காலம் குறித்த பயங்களும் விலகும். மேலும் பரிகாரமாக தினம்தோறும் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வது நல்லது. சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்வதும் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றுவதும் சிறந்த பலன்களை கொடுக்கும். சந்திராஷ்டம நாட்கள் ஏப்ரல் 15 இரவு முதல் 16, 17, 18 காலை வரை. மே 13 விடியற் காலை வரை.
நல்ல நாட்கள் ஏப்ரல் 26, 30, மே 2, 5, 8, 10. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.